மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை நாதரோடு இப்பொழுது நாம் நம் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுளோடு இருந்த அந்த வாக்கு, கடவுளாக இருந்த அந்த வாக்கு விண்ணகத்தை விட்டு மண்ணகத்திலே மனிதனாக உருவெடுத்த அந்த வாக்கு இதோ இப்பொழுது நம் மத்தியில் நம் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிற நற்கருணை நாதர் இதோ தன்னுடைய பணி வாழ்விலே அவர் பயணித்த ஒவ்வொரு இடங்களிலும் அவரை உற்று நோக்கி அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் தேவைகளுக்கு ஏற்றார் போல நிறைவேற்றி அவர்களுக்கு அருளையும் ஆசிரியம் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய நற்கருணை நாதர் இதோ நம் மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை நாதர் இந்த நற்கருணை தாழ்ச்சியின் அடையாளமாக நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாழ்ச்சி என்பது இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை என்பதை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பை ஏற்று அவருடைய வார்த்தையை தன் வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய எத்தனையோ நல் உள்ளங்கள் என்று விண்ணகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து அவரை வணங்கி ஆராதித்து அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக் கொண்டிருப்பது போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருளையும் ஆசிரியம் பெற வேண்டும் என்று ஏதோ இந்த நாளிலே நம் அனைவரையும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார் இயேசு. தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர். இந்த மண்ணுலகில் அவர் மனிதனாக பிறந்தது மட்டுமல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கி கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தி கொண்டார் என்பதை பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு மனிதரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் தம்மை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் நம்மை தாழ்த்தி கொண்டார் என்றால் இதன் அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் தொடக்க நூலில் வாசிக்க கேட்கின்றோம். 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8 மற்றும் 10. ஆதாம் ஏவாள் இறைவனுடைய வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டதினால் அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகிற்கு பாவமும் மரணமும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் பெற்று தந்த அந்த மரணம் என்பது அவர்கள் பெற்றெடுத்த முதலாக பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டது. பொறாமையின் அடிப்படை காரணமாக காயின் ஆபேலை கொலை செய்கிறான். முதலாக இந்த மண்
மனிதனுடைய இரத்தத்தை சுவைக்க ஆரம்பித்து விட்டது. பொறாமையின் அடிப்படையில் ஏற்பட்ட இந்த கொலையானது இந்த மண்ணுலகில் இனி ஏனும் என்றும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தினால் நம் மரணத்தை அழித்திருக்கிறார். எனவே இந்த நற்கருணை நாதரை நாம் சற்று உற்று நோக்கி நம் பாவங்களை, நம் பொறாமை குணங்களை, நம் வேற்றுமையை அவர் கரத்தில் அர்ப்பணித்து நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது நற்கருணை நாதரோடு நாம் பேச ஆரம்பிக்க போகின்றோம். இது நம் மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நற்கருணை நாதர் நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை முழுவதுமாக ஆய்ந்து அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் ஆருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று நம் நற்கருணை நாதர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சுமைகளோடும் பாரங்களோடும் வேதனைகளோடும் மன அழுத்தத்தோடும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே
நம்முடைய நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தை நம் ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களையும் நாம் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை அன்பு செய்யக்கூடிய தெய்வம், நம்மை அரவணைக்கக்கூடிய தெய்வம், நம்ம காற்றலையும் வல்லமையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நம் தேவைகளை காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய நற்கருணை நாதர், அவரோடு நாம் உரையாடுகிற பொழுது, அவரோடு நாம் பேசுகிற பொழுது, அவர் அருகில் அமருகிற பொழுது நம் சுமைகள் எல்லாம் களையப்படுகின்றது, நம் வேதனைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. எப்பொழுது ஆண்டவரே நீர் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன், என் தேவைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன், உன் கரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று அந்த ஆண்டவருடைய கரத்தில் எப்பொழுது நாம் அர்ப்பணிக்கின்றோமோ நிச்சயமாக நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் தொட்டு குணப்படுத்தக்கூடிய தருணம் இது. ஏனென்றால் 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே அவர் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது அவரை கூவி அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அருகில் வரவழைத்து தன்னுடைய கரத்தினால் அரவணைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக கொடுத்து கொண்டே இருந்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிற பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், ஆண்டவரே நான் மீண்டும் நடக்க வேண்டும், ஆண்டவரே என் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவரை நாடி தேடி சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி அவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார்களோ நிச்சயமாக இறைவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதோ பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களை நற்கருணை நாதர் கரத்தில் எடுத்து வைத்து அவருடைய காயப்பட்ட கரத்தினால் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது நாம் பாடல் வரிகள் வழியாக ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறார், நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய், நான் உனக்காக. நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன், நீ எனக்காக. ஒளியும் நல்ல வானம் தந்தேன், நான் உனக்காக. விளையும் நல்ல பூமி தந்தேன், நான் உனக்காக. இரவும் பகலும் பிரித்து வைத்தேன், நான் உனக்காக. படைத்தவை அனைத்தும் நலமென கண்டேன், நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நீ உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய், நான் உனக்காக. நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன், நீ எனக்காக. வானம் போல மனதை தருவேன், நான் உனக்காக. பூமி போல பலனை தருவேன், நான் உனக்காக. பகலை போல ஒளியை தருவேன், நான் உனக்காக. இருளை போல பொறுமை கொள்வேன், நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறார், நான் உனக்காக. நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன், நீ எனக்காக. நான் உனக்காக இறைவா, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறார், நான் உனக்காக. நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன், நீ எனக்காக. நான் உனக்காக மனித உருவை எடுத்திருக்கின்றேன், நீர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக
என் உடலையும் இரத்தத்தையும் உனக்கு கூறு போட்டு கொடுத்திருக்கின்றேன். நீர் என்றும் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்னையே நற்கருணை வடிவில் உனக்கு நான் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றேன். நீர் என்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறாயோ இல்லையோ எனக்கு, ஆனால் நான் உன்னை ஆழமாக அன்பு செய்கிறேன். இந்த மண்ணுலகில் நீர் பிறப்பதற்கு முன்னதாக உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன். உன்னை இந்த மண்ணுலகில் நான் அனுப்பி வைக்கின்ற பொழுது நான் படைத்த அனைத்து படைப்புகளையும் நீர் அனுபவித்து அதன் வழியாக நீர் என்னை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அருளையும் ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று நம் நற்கருணை நாதர் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார். இந்த உலகத்தில் யாரும் செய்துவிட முடியாத அளவிற்கு நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் அழகாக கூறுவார் நம் ஆண்டவர், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இந்த உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நான் என்னாலும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டேதான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதி வெறும் வார்த்தை அல்ல, மாறாக அந்த வாக்குறுதியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி உணவின் பொழுது அழகாக நமக்கு வெளிப்படுத்தி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இது என் உடல், இது என் ரத்தம், இதிலிருந்து உண்ணுங்கள், இதிலிருந்து பருகுகள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவருமே வாழ்வு பெறும் பொருட்டு இந்த மண்ணுலகம் அழிகிற வரையில் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் இப்பொழுது உணர இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பவனி வேறு எந்த பவனி போல அல்ல, மாறாக நம்மை படைத்தவர், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர், நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவர், நம் துன்பங்களை நம்மோடு உடனிருக்கின்றவர், நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கரத்தினார் அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் நமக்கு மிகவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவோடு பயணிப்போம். ஏனென்றால் இயேசு அன்று பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ மக்கள் வேடிக்கை பார்க்க சென்றார்கள், எத்தனையோ மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றங்குறைகளை கண்டுபிடிக்க சென்றார்கள். ஆனால் ஒரு சில நல் உள்ளங்கள் மட்டும்தான் இயேசுவினுடைய தூய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், இயேசுவினுடைய தூய வார்த்தைகளை கேட்க வேண்டும், இயேசுவினுடைய கரத்தினால் தான் தொடப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இயேசுவினர்கள் நின்று கொண்டிருந்த அந்த பிள்ளைகளைப் போல நாமும் இப்பொழுது இயேசுவோடு பயணித்து இயேசுவின் தொடுதலை உணர்ந்து இயேசுவின் ஆற்றலையும் வல்லமையும் பெற நாம் இப்பொழுது பாடல் வரிகள் வழியாக ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எமது ஒளி, நீயே எமது வழி, நீரே எமது வாழ்வு இசையா. அதிசயம் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீரே எங்கள் வழியாவான், நீதியின் பாதையின் பொருளாவான். நீரே எங்கள் வழியாவான், நீதியின் பாதையில் பொருளாவான்.
உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு இயேசையா நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு இயேசையா துயர் நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் நீரே எங்கள் ஒளியாவான் நீதியின் பாதையில் சுடராவான் நீரே எங்கள் ஒளியாவான் நீதியின் பாதையில் சுடராவான் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையில் இறைவா உனதருள் தாரும் நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு இயேசையா நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வு இயேசையா 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 துன்ப துயர தருணங்களிலும் வேதனைகளின் இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் இயேசுவின் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு படகில் பயணித்து கொண்டிருந்த இயேசுவின் சீடர்கள் காற்று அடிக்கின்ற பொழுது, படகு கடலில் தத்தளிக்கின்ற பொழுது, நம் நற்கருணைநாதர் அந்த படகிலே உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் இயேசுவை பார்த்து எழுப்பிய கேள்வி, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எழுப்பிய அந்த கேள்விகள் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இயேசுவினுடைய புதுமைகளை நேருக்கு நேராக பார்த்த மாபெரும் பாக்கியம் பெற்றவர்கள் தான் இந்த சீடர்கள். இயேசுவினுடைய வார்த்தைகளை முழுவதுமாக காது குளிர கேட்டவர்கள் தான் இந்த மாபெரும் சீடர்கள். இப்படி இயேசுவினுடைய குரலையும் இயேசுவினுடைய புதுமைகளையும் நேருக்கு நேராக பார்த்து கேட்டு அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருந்த இந்த சீடர்கள் எப்பொழுது துயரங்கள் அவர்களை ஆட்கொண்டதோ, எப்பொழுது அவர்கள் படகில் தத்தளித்து கொண்டிருந்தார்களோ, அப்பொழுது இயேசுவை பார்த்து நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள். சற்று நேரம் நாமும் சிந்தித்து பார்ப்போம். இப்படி எத்தனை முறை நாம் ஆண்டவரை நோக்கி எழுப்பிய தருணங்கள் இருக்கின்றன. உங்களையும் என்னையும் பிரமத சகோதர சகோதரிகள் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, ஏன் இந்த வார்த்தை? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சவுல் எப்பொழுது கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற பொழுது, சவுலை தடுத்து ஆட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று இயேசு சொல்லுகிறார். எங்கெல்லாம் இயேசுவினுடைய திருப்பெயரை உச்சரிக்கிறார்களோ, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் மத்தியில் நம் நற்கருணைநாதர் குடிகொண்டு அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த சீடர்கள் படகில் தத்தளிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு என் மீது கவலை இல்லையா என்று கேட்டது போல நாமும் அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பாமல் இயேசுவினுடைய தூய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். ஏன் இயேசு நம்மை அன்பு செய்கிறார்?
இந்த மண்ணுலகிலே தந்தை கடவுள் உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் படைத்த பிறகு தன் சாயலாக மனிதனை படைத்தார். படைத்த மனிதனுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்தார். எனவே அன்று முதல் இன்று வரை இந்த உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இறை சாயலை கொண்டவர்கள், இறைவனுடைய தூய பிரசன்னத்தை கொண்டவர்கள், இறைவனுடைய தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள். எனவேதான் நாம் மரிக்கின்ற பொழுது இந்த உடலானது மண்ணுக்கு சென்றாலும் நம்முடைய ஆன்மா ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய ஆன்மீக விருந்தாக ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவக்கரைகள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் குற்றம் குறைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இயேசுவோடு எப்பொழுது நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நம் நற்கருணை நாதர் தன்னையே முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். எனவே துன்ப துயர தருணங்களில், வேதனை சோதனை தருணங்களில், எப்படிப்பட்ட இடர்பாடுகள் நம் மத்தியில் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட மனவேதனைகளுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நிச்சயமாக நம் நற்கருணை நாதர் நம்மை கைவிடப்பட மாட்டார் என்பதை நம்பிக்கையோடு உறுதியோடு அவரோடு தொடர்ந்து பயணித்து இந்த பாடல் வரிகளோடு இறைவனுடைய இணைவோம். பாடுவே அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா, பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே. கருவில் என்னை வழித்தது பெயரை சொல்லி அழைத்தது, கருவில் என்னை வழித்தது பெயரை சொல்லி அழைத்தது, கரம் பிடித்து நடத்தியது, இதுவரை என்னை காத்திருந்தாய். தோளில் என்னை சுமந்தது, தோல்வியிலே அழுதது, தோளில் என்னை சுமந்தது, என் தோல்வியிலே அழுதது, தொலைந்திருந்தே தேடியது, தொலைவினிலே
தெரிந்து கொண்டாய். இயேசுவே, நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா. அறிந்தவா நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே, இந்த மாலை பொழுதினிலே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை நாதரோடு நாம் நம்முடைய ஆலயத்திலிருந்து பவனியை ஆரம்பித்தோம். இந்த பவனியின் பொழுது நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இயேசு இப்பொழுது நம்மை பார்த்து கேட்கின்றார். ஏனென்றால் நம்முடைய நற்கருணை நாதர் தன்னுடைய பணி வாழ்வின் பொழுது அவர் பயணித்த இடமெல்லாம் அவரை நோக்கி பவனி வந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து வைத்திருந்தார். அவர்களுடைய தேவைகளை நன்கு புரிந்து வைத்திருந்தார். யார் என்னை நம்பிக்கையோடு பின்தொடர்கிறார்கள், யார் என்னை நம்பிக்கையற்றவர்களாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், யார் இந்த பயணத்திலே வேடிக்கை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் நற்கருணை நாதர் அழகாக தெரிந்து வைத்திருந்தார். இந்த வரிசையில் இன்று நாம் அனைவருமே பரிசுத்த பரிகார பலி முடிந்த பிறகு, நற்கருணை நாதரை உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு,
விண்ணிலிருந்து மண்ணுலகிலே மனிதனாக பிறந்த நம் நற்கருணை நாதர் இந்த நற்கருணை பீடத்திலிருந்து இறங்கி வந்து இந்த ஆலயத்தை முழுவதுமாக அவர் பவனி வருகின்ற பொழுது அவரோடு பவனி வந்த நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அன்று இயேசு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு வருகிறார் என்று அறிந்து வைத்திருந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கிலே வேதனையோடு இருந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையில் வந்து, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன், இப்படிப்பட்ட நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன், மருத்துவர்கள் என்னை கைவிடப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்வு முழுவதுமாக சூன்யமாக மாற்றப்பட்டு விட்டது, என் வாழ்வு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்னிலையில் அவள் மண்டியிட்டு பேசவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பின்னே வந்தாள். ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு இருந்தது. எனவேதான் அந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே வந்தாள், தொட்டால், குணம் பெற்றால். குணம் பெற்றவளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவரை நம்பிக்கையோடு தேடி வந்த பெண்மணியானவளுடைய நம்பிக்கை, விசுவாசம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு திருப்பலியில் நாம் சொல்லுகிறோமே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என் ஆன்மா குணமடைய வேண்டும் என்று நாம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இந்த உலகம் எத்திசையிலும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் இந்த நூற்றுவர் தலைவனுடைய விசுவாசம் அறிக்கையிட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதை காரணம் என்ன? இந்த நற்கருணை நாதர் மீது அவன் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் தான். அந்த வரிசையில் இந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டால், விடுதலை பெற்றால், நோயிலிருந்து குணம் பெற்றால். அந்த பெண்மணியானவள் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்று விடவில்லை. மாறாக இயேசு அழைக்கிறார், யார் என்னை தொட்டது? சீடர்கள் கூட நகைத்தார்கள், கூட்டமும் நகைத்தது. ஆனால் இயேசு அந்த பெண்மணியை அனைவர் முன்னிலையில் நிறுத்துகிறார். அம்மா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அனைவர் மத்தியிலும் அந்த பெண்மணியை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். என்றால் காரணம் என்ன? யாரெல்லாம் இந்த நற்கருணைநாதரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏறெடுத்து பார்க்கிறார்களோ, ஏறெடுத்து அழைக்கிறார்களோ, அவர்களுடைய குரலுக்கு நம் நற்கருணைநாதர் செவிமடுக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்வின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சக்கேயுவுக்கு தெரியாது. மாறாக இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து காட்டு அத்திமரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு அழைக்கிறார், இன்று உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும் என்று. அவன் நினைத்து பார்த்தானா? இயேசு யார் என்று பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினான். ஆனால் இயேசுவே அவனை அழைத்து, இன்று உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும் என்று அழைத்தவுடனே இயேசு அவனுடைய வீட்டிற்கு சென்றவுடனே அங்கே இருவருக்குள்ளாக உரையாடல் ஏற்பட்டதாக நற்செய்தி வாசகர் நமக்கு சொன்னதில்லை. மாறாக இயேசு அவனை பார்த்தார், அவன் இயேசுவை பார்த்தான். அமைதியின் வார்த்தை ஒவ்வொருடைய இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய ஆரம்பித்தது. அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டது. அவன் மனதில் இருந்த வேதனை களையப்பட்டது. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பாவக்கரைகள் கழுவப்பட்டது. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அப்பொழுது அவன் சுய ஆய்வு செய்து பார்த்து, இந்த ஆண்டவருடைய முன்னிலையில் நான் நிற்பதற்கு தகுதியுடையவனா? இந்த ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியுடையவனா என்று சிந்தித்ததின் அடிப்படையின் காரணமாக அந்த சக்கே எழுந்து நின்று ஆண்டவரிடம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய பாவ அறிக்கை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நான் செய்த தவறுகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். யாரையெல்லாம் ஏமாற்றி என்னுடைய வாழ்க்கையை வளமென வாழ வேண்டும் என்று விரும்பினோனோ அது இப்பொழுது பாதத்திலே எடுத்து வைக்கின்றேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று ஆண்டவர் கரத்தில் தன்னை அர்ப்பணித்தான் அந்த சக்கேயு. இயேசு சொன்ன வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று என்று சொன்னார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கற்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு அமைதி கிடைக்கவில்லை, கற்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமாதானம் இல்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சக்கேயுவினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அமைதியை ஏற்படுத்தினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார். காரணம், இயேசு அவனை உற்று நோக்கினார், அவனும் இயேசுவை உற்று நோக்கினான்.
இது இந்த ஆலயத்திலிருந்து நற்கருணை பவனியிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தீர்கள். இந்த நற்கருணை பவனியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பவனி எப்படிப்பட்டதாக உங்களுக்கு இருந்தது? 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே இருந்த பெண்மணிக்கு விடுதலை கிடைத்தது போல எந்த பாரத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த வழியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி நீங்கள் ஜெபித்தீர்களோ அது உங்களுக்கு கிடைத்ததா? நிச்சயமாக நம்பிக்கை இருந்தால், விசுவாசம் இருந்தால் இந்த பவனியின் பொழுது நற்கருணை நாதர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த பவனியிலே கலந்து கொண்டிருந்த நம் ஒவ்வொருவரும் ஆழமுள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுதுதான் அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய காயம்பட்ட கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவார் என்பதை ஒவ்வொரு முறையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த இயேசுதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்க கேட்டோம். தான் பாடுபடுவதற்கு முன்னதாக தன் சீடர்களோடு விருந்து உண்ண வேண்டும் என்பதற்காக அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இந்த பகிர்வு இந்த மண்ணுலகில் இன்று வரை நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பகிர்வின் வழியாகத்தான் இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி அழைக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருளையும் ஆசிரையும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, புனித பிலிப்பு நேரி அழகாக சொல்லுவார், நான் நற்கருணை கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த நற்கருணை நாதர் என்னை ஆளுமை செய்வதையும் அவருடைய பரவசத்தையும் நான் உணர்கின்ற பொழுது, நற்கருணை கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுதே நான் மரித்தால் இதில் கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார். நற்கருணை நாதரை கரத்தில் ஏந்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த நற்கருணை நாதர் என்னை ஆளுமை செய்வதையும் அவருடைய பரவசம் என்னை ஆளுமை செய்கின்ற பொழுது, இந்த நொடிப்பொழுதிலே நான் இந்த உலகத்தை விட்டு சென்றால் என் நற்கருணை நாதரோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், இதைவிட ஆசீர்வாதம் எனக்கு வேறு எது வேண்டும் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். இந்த அற்புதமான வாய்ப்பைத்தான் இந்த நற்கருணை நாதர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். நற்கருணை பீடத்திலிருந்து இறங்கி வந்து நம் மத்தியிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். எப்படி பிலிப்பு நேரி சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது அந்த தூய பிரசன்னத்தினை ஆளுமை செய்கின்ற பொழுது அந்த தூய பிரசன்னத்தின் வழியாக நற்கருணை நாதரை நான் முழுவதுமாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எனக்குள் இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் ஆனந்தம் அடைகிறேன். எனக்குள் இருக்கின்ற எல்லா விதமான நோய்கள், நொடிகள் அனைத்தும் என்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் தன்னை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்றால் எப்படி? தான் நற்கருணை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய பாடுகளின் மரணத்தை அவர் நினைவு கூறுகின்றார். நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக வெறுமனை அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இது என் உடல், என் ரத்தம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடவில்லை. மாறாக அந்த நற்கருணை ஏற்படுத்திய பிறகுதான் அந்த நற்கருணுடைய முழு அர்த்தமுள்ள வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விரும்பினார். கெத்சமனி தோட்டத்திலே மண்டியிட்டு செபிக்கிறார், தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உனது விருப்பம் என்று நற்கருணை நாதர் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தது போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட துயரங்கள், துன்பங்கள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, இறைவா, இதோ என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் நீர் என்னோடு பயணித்துக் கொண்டிருந்தால் நான் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டேன் என்ற அந்த ஆழமுள்ள விசுவாசம் நம்மிலே எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்வு பெறுவோம். இந்த நற்கருணுடைய உண்மையுள்ள, விசுவாசம் உள்ள, அர்த்தமுள்ள அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கெத்சமனி தோட்டத்தில் மட்டுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பிறகு, அவரை கற்றூணில் கட்டி அடித்த பிறகும்
முள்முடி சூட்டப்பட்ட பிறகும் சிலுவை சுமந்து அங்கே கல்வாரி நோக்கி அவர் சென்ற பிறகும் அந்த கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் அந்த 3 ஆணிகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே, அப்பா என்னை ஏன் கை நிகழ்ந்தீர், இருப்பினும் என்னுடைய ஆவி உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் மரணத்தின் வழியாகத்தான் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கூறு போட்டு கொடுத்திருக்கிறார். வெறுமனே வெறும் வார்த்தையால் இது சொல்லிவிடவில்லை, மாறாக இந்த வார்த்தை முழுவதுமாக வாழ்வு பெற வேண்டும் என்றால் பாடுகளை மையப்படுத்தி இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய மரணத்தை மையப்படுத்தி இருக்கிறார். பாடுகளையும் மரணத்தையும் மையப்படுத்தி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகளின் மரணத்தில் எப்பொழுது நாம் பங்கு பெறுகின்றோமோ, எப்பொழுது அந்த பாடுகளின் மரணத்தை எப்பொழுது நாம் உள்வாங்குகின்றோமோ, எப்பொழுது அந்த பாடுகளின் மரணத்தை உள்வாங்கி அந்த நற்கருணை நாம் வாழ்வழிக்கு மருந்தாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, சிவிமடுக்கும் இறைவன் அந்த இஸ்ரேல் மக்கள் தந்தை கடவுளை அழைக்கிற பொழுது, தங்களுடைய அபயக்குரல் வழியாக அழைத்து கொண்டிருக்கிற பொழுது, தந்தை கடவுள் அவர்களுடைய குரலை கேட்டு எகிப்திலிருந்து அவர்களை பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து வருகிற பொழுது, அவர்களுடைய வாசல் கதவில் பூசப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தின் சிலுவையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய ரத்தம் தெளிக்கப்படுகிற பொழுது இயேசு சிலுவையின் வழியாக உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த சிலுவையிலே சுமந்திருக்கின்றார். அந்த சிலுவையில் சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நம் மீட்பர் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக அருமருந்தாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் விண்ணக வாழ்வை நிறைவாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நற்கருணை நாதரோடு பயணித்துக் கொண்டிருந்த நம் அனைவருமே இதோ இந்த நற்கருணை நாதருடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டு அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடிய எண்ணம் இதுவாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பாவத்திற்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த அந்த ரத்தமும் தண்ணீரும் எந்த அளவிற்கு படைவீரனுக்கு பார்வை கொடுத்ததோ அதே போல் உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற ரத்தம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வருகிற பொழுது என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னை விட்டு கைவிடப்படுகிறது. என்னுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. தீராத நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக வெற்றி அடைகிறது. என்னுடைய குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பலவிதமான போராட்டங்கள், சாத்தானின் மாய கட்டுகள், மாய வலைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நான் முழுவதுமாக உம்முடைய தூய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உணரத்தான் இயேசு இப்பொழுது உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே நற்கருணை நாதர் முன்னிலையில் அமர்ந்திருக்கிற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் அனைவரும் நிறைவான நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்வை கொடுத்த நற்கருணை நாதரிடம் நம்மை அர்ப்பணித்து இதோ அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு ஜெபிப்போம். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புழங்கலாடு மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த விரியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.